மாங்குழலில் பறக்கின்ற ஓசையாகுமா ஒரு முறை பிரித்து காட்டும் ஒரு ஆட்டை போட்டு நம்ம கூப்பிட்டு பார்த்தா நீ அங்கே எடுத்துக்கிட்டு செல்ல நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மணி நேரம் உங்க வயலை பார்த்துட்டு வாங்க, 100 இங்கேங்க. வெளியில் மண் கிடக்காது, சாந்து சிமுண்டு வேற வாங்கி போட்டாச்சு, அந்த பேர் வரல. அதுக்கு மேலே பைசா இல்லை. இப்போ எனக்கு வேறு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுல, எட்டு பிழைச்சி எங்கள் அம்மா தான் தரும் குறைய கொடுத்துட்டு. ஆக்சிடெண்ட்டில் மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி தந்து ரொம்ப செலவாயிடுச்சு. அடித்து போட்டு போயிட்டாங்கன்னா 1/2 லிட்டர் ரத்தம் போயிட்டு செத்து தான் பழைச்சேன். இப்போ மண்டை சரியாயிட்டு அப்படியே அடிச்சுட்டான், அப்படியே ரத்தம் போய் இப்படி கையெல்லாம் சோர்ந்து அப்புறம் எனக்கு சமயபுரம் மாறி வரும். இப்படி கீழே விழுந்தா தலையை கெட்டு அப்படின்னு காட்டிச்சு. ஒரு பையன் விழுதானாக்கா என்னை கெட்டே சொல்லுது. அப்புறம் என் துப்பட்டாவை நான் தான் எடுத்து கொடுத்தேன். திடீர்னு ஒருத்தன் இழுக்க முடியாதுல்ல, கொடுத்தா தலையில் கட்டி என்னை காப்பாற்றிட்டாங்க. அதில் அன்றைக்கே செத்துருப்பேன், மண்டையெல்லாம் உடம்பு. அவர் பாம்பேயில் இருக்கார், பையனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வீடு முடிக்கணுங்களா? யாராவது லீஸு கொடுப்பாங்களா? வீடு 2 லட்சம்னா 3 வருஷத்துக்கு அந்த வீடை கொடுக்கணும். நீங்கள் வாங்கிடுச்சல, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிச்சலாம். பெரிய வீடு, எங்கள் வீடு 8 வீடு ஷீட்டு 7 வீடு. இது நல்லா நீட் பண்ணணும். மரங்கரை எல்லாம் வெட்டிட்டு ஏதாவது பூஞ்செடி போட்டுக்கலாம். இல்லை தண்ணி ரொம்ப வரும், போர்வாட்டு. நான் பாம்பே போயிடுவேன். ஒரு சின்ன வீடு எங்கள் அம்மா வீட்டில் தான் 10 வீடு இருக்கேன். கோடீஸ்வரில் எங்கள் அப்பா வீட்டில் பாதி சேர்த்து எங்களுக்கு தான் பிள்ளையார்களுக்கு. அங்கே எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நான் தான் பார்க்கணும். அம்மா 30,000 வாங்கின, இப்போ 30 லட்சம் அந்த இடம் எங்கள் அப்பா கொடுத்தது. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், கொடுக்க முடியுமா? 10 வருஷமாக இருந்து கட்டுதானே. நிறைய விற்று இடத்த விற்று 10 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விற்றுலாம். வாங்க கஷ்டம்ல எல்லா இடத்தையும் 8 மெயின் இடம்ல அது. வாட்டுக்கிட்டா எவ்வளோ அழகா, நான் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன். உள்ள பாம்பே மாடல்ல உள்ள 41 லட்சம் தான். உள்ள 41 லட்சம் செயின், 700 கிராம் செயின் போட்டுட்டு அவ்வளோக்கே விற்றுலா கட்டியிருக்கேன். எங்கள் அப்பா எவ்வளோ நகை போட்டுச்சு. எனக்கு ஆம்பளை பையன் 2 பொட்டப்பிள்ளை கிடையாது, பொட்டப்பிள்ளை கிடையாது. எல்லாம் விற்றுட்டேன். அதான் இது ஆசைக்கு போட்டது, எல்லாம் விற்றுட்டேன். இந்த ஆம்பளை பிள்ளை எல்லாம் இது பித்தாளை, இதே தங்க கணக்காரு. இவ்வளோ வேணால் போட்டிருந்தேன். தாலியெல்லாம் இதை விட தண்டியாக வச்சுருந்தேன், எல்லாம் விற்றாச்சு. இது பித்தாளை. சரி, எனக்கு வயசாகிட்டு தங்கம் போட்டாலும் பயம். பயம், ஆமாம் பயம். தங்க போட்டாலும் வீடு கட்டணும்னா சும்மாவா கட்ட முடியாது. விலைவாசி ஆகுது. 1200 1200 எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். இந்த பாலான்னு ஒரு பையன் வேற அடிச்சுட்டு போயிடும். இல்லை ஜாமானா வாங்கி விடாமல் இருப்போம்ல, கொஞ்சம் கொஞ்சம்னா சம்பளமாக கொடுக்கும். 5 மூடை வாங்கி போட்டு சம்பளம் கொடுக்க சங்கடமாக இருக்குல்ல. ஒரு மூடைன்னா 5000 200 2000 மிச்சம் இருக்கும், சம்பளம் கொடுப்பேன். குண்டப்புறா அவன் சாமான் வாங்கி போட்டு வரலன்னா சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? கொஞ்சம் நஷ்டமாயிட்டு கொஞ்சம். கெட்ட தெரியாமல் கட்டி இப்போ இப்படி கட்டக்கூடாது. இங்கே பாருங்க, இப்படி கட்டக்கூடாது. இங்கே பாருங்க, இங்கேருந்து இப்படி கட்டணும். ஒரு அறிவு இல்லை. இப்போ தண்ணி அங்கே போனோம், இப்படி கட்டணும். ரைட்டா? இதில் இருந்து இப்படி கட்டணும். இப்படி கட்டினா எல்லா தண்ணியும் வாசலில் தானே சேரும். கெட்ட தெரியாமல் இப்படி கட்டணும்.